मार्ग पर चल। ஓம் சாந்தி. இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை நாம இப்ப பாக்குறோம். சௌதானா என்ன, அதாவது வியாபாரம்னா என்ன, கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல்ல குறைஞ்சது 2 பேர் தேவைப்படுறாங்க இல்லையா? பாபாவுடைய வார்த்தையில வியாபாரம்னாலே நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவங்க. வியாபாரம் எப்படி இருக்கணும்? டைரக்டா இருக்கணும், சரளமா இருக்கணும். பாபா கிட்ட டைரக்டா நம்ம கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கணும், ஈஸியா இருக்கணும், தெளிவா இருக்கணும், எந்த விதமான ஏமாற்று வேலை இருக்கக்கூடாது. அடுத்தது, நான் உங்களை அடைஞ்சேனா இல்ல நீங்க என்ன தேடி கண்டுபிடிச்சிங்களா? அடுத்தது, பகவான் கிட்ட நம்ம வியாபாரம் பண்றோம்னா நம்ம பகவானுக்கு கொடுத்தது ரொம்ப குறைவா தான் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்களை தான் நம்ம கொடுக்குறோம். பகவான் கிட்ட இருந்து நம்ம வாங்குறது அதிகமா தான் வாங்குறோம். நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் மிகவும் உண்மையானதாக இருக்கணும், மனதில இருந்து இருக்கணும். பேராசையின் காரணமாக நம்ம வியாபாரம் செய்யக்கூடாது. அடுத்து பாட்டு நமக்கு என்ன சொல்லுது? பாபாவை நம்ம கூப்பிடுறோம், பாபா நீங்க வாங்க, நாங்க உங்களுக்காக தயாரா இருக்கோம். இந்த வியாபாரத்துல நாம் ஒவ்வொருத்தருமே பல மடங்கு பாக்கியத்தை நாம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம பாபா கிட்ட உறுதிமொழி கொடுத்துருக்கோம் இல்லையா? பாபா நமக்கு என்ன கொடுக்குறோமோ அதை பாபா அக்செப்ட் பண்ணிக்கிறார் இல்லையா? நாம் பாபா கிட்ட வியாபாரம் செய்யும் பொழுது முன்னேற்றம் என்பது நமக்கு உருவாகுது. இந்த பூமி ஆகாயத்தை விட நாம் மிகவும் பறந்து விரிந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஆகாயம் தாண்டி பரந்தாமம் என்ற வீட்டுக்கு நாம் செல்கின்றோம். பாபா வந்திருக்காரு. பாபா நமக்காக சொல்றாரு, பாபா நம்ம ஒவ்வொருத்தரையும் பறக்க வைக்கக்கூடியவராக இருக்காரு. பாபாவுடைய சக்திகள், பாபா நமக்கு எந்த மாதிரியான சக்திகள் கொடுத்திருக்காரு? பாபாவுடைய சக்தி நம்மை ஊக்கம் உற்சாகம் நிறைந்தவர்களாக மாற்றக்கூடியதாக இருக்கு. அந்த உற்சாகம் என்ன பண்ணுது? பாப் சமானாக நம்மள மாத்திருது. ஓம் சாந்தி. இன்னைக்குடைய முரளியினுடைய தேதி 3/12/1983 என்று ரத்தின வியாபாரி பாபா தன்னுடைய சத்துர்புஜ், அதாவது பாபா நம்ம ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்த்துட்டு இருக்காரு. ரத்தினத்தினுடைய வியாபாரம் செய்யக்கூடியவராக இருக்காரு. ரத்தினங்களுடைய களஞ்சியத்தை பாபா வியாபாரம் செய்யறாரு. பாபா முன்னால நம்ம எல்லாரும் எந்த மாதிரியான குழந்தைகளா இருக்கோம்? நம்ம எல்லாருமே சத்துர்புஜ் குழந்தைகளாக இருக்கும், விஷ்ணுவை போல இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். நம்ம சத்துர் அப்படின்னு சொன்னாலே உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் போல கிடையாது. நம்ம ஒவ்வொரு குழந்தைகளுமே புத்திசாலியான குழந்தைகளா இருக்கும். ஆத்மா பற்றி தெரிஞ்சிருக்கோம், டிராமாவை பத்தி தெரிஞ்சிருக்கோம், உலகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோம். உண்மையான அறிவு என்ன, உண்மையான நாலேஜ் என்ன நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஒரு பாபாவை தவிர வேற யாருமே கிடையாது. இதை நம்ம புரிஞ்சிருக்கோம் இல்லையா? நான் ஆத்மா பாபாவுடைய குழந்தையா இருக்கேன். இது சரீரம் கிடையாது. ஆத்மா நான் பரமாத்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். முரளியினுடைய முதல் வார்த்தை இன்று, ரத்தினத்தை வியாபாரம் செய்யக்கூடிய பாபா தன்னுடைய வியாபாரி குழந்தைகளை பார்த்துட்டு இருக்காரு. நாம எந்த மாதிரியான வியாபாரம் செய்யறோம்? புத்திசாலியான குழந்தைங்க புத்திசாலியான வியாபாரம் பாபா கிட்டயே செய்ய போறோம். பாபா கிட்ட பிசினஸ் பண்றோம் இல்லையா? டீல் பண்றோம் நம்ம பாபா கிட்ட. மேலும் நம்ம என்ன வியாபாரம் பண்ணணும்? பாபா ரத்தினங்கள் வியாபாரம் நிறைஞ்சவராக இருக்காரு. நாம கூட என்ன பண்றோம்? ரத்தினங்களை, ஞான ரத்தினங்களை வியாபாரம் செய்யறோம். பாபா நமக்கு வியாபாரம் செய்வதற்காக கற்றுக் கொடுக்கிறாரு. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இருக்குல்ல. பாபா நமக்கு ரத்தினங்களை கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ரிட்டர்ன் பாபாவுக்கு என்ன நம்ம கொடுக்குறோம்? நம்ம என்ன கொடுக்குறோம் பாபாவுக்கு? நம்ம கிட்ட என்ன இருக்கு? பலவீனங்களை நம்ம கொடுக்குறோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய
விகாரங்களை தான் நம்ம பாபாவுக்கு கொடுக்குறோம். ம் என்ன கொடுக்குறோம் பாபாவுக்கு? என்ன எவ்வளோ கொஞ்சமா கொடுத்து நாம அதிகமா பாபா கிட்ட இருந்து எடுக்கிறோம். பாபா ரத்தினத்தை தட்டுங்களால நிறைச்சு நிறைச்சு கொடுக்குறாரு. கல்லுக்கு பதிலா பாபா நமக்கு வைரத்தை கொடுக்குறாரு. பாபா எந்தெந்த மாதிரியான ஞான ரத்தினங்களை நமக்கு கொடுக்குறாரு? முதல்ல பாபா ஆத்மாவினுடைய ஞானத்தை கொடுக்குறாரு. ஆத்மா அழியாதது, ஆத்மா நிலையானது, ஆத்மாவுக்கு பாஸ்ட் பியூஸ் எதிர்காலம் எதுவுமே கிடையாது, ஆத்மா அழியாததா இருக்கு. ஆத்மாவை யாரும் அழிக்கவும் முடியாது இல்லையா? அடுத்தது ஆத்மால என்ன இருக்கு? ஆத்மா கிட்ட படைப்பு மற்றும் படைப்பவருடைய நாலேஜ் இருக்கு. ஆத்மாவினுடைய சொரூபத்தினுடைய ஞானம், நேரத்தினுடைய ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு. மாயையினுடைய நாலேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. பாபா நமக்கு எவ்வளவு நாலேஜ் கொடுத்திருக்காரு. விசேஷங்களுடைய ஞானத்தை கொடுக்குறாரு. உலகத்தினுடைய நாலேஜ் பாபா நமக்கு கொடுத்திருக்காருங்க. 10 கல்லு புத்தியா இருக்கக்கூடியது தங்க புத்தியா இருப்பதற்கான நாலேஜ் கொடுத்திருக்காரு பாபா. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நாடகத்தினுடைய விளையாட்டை பத்தி சொல்லி கொடுத்திருக்காரு. பாபா நமக்காக சொல்லியிருக்காரு டிராமா ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நமக்கு கூட டிராமா பிடிச்சிருக்கணும் இல்லையா? பாபாவுக்கு டிராமா பிடிச்சிருக்குன்னா நமக்கு டிராமா பிடிச்சிருக்கணும். பாபா நமக்கு என்ன சொன்னாரு? பாபா சொல்றாரு அளவற்ற ஞான ரத்தினங்கள் பாபா நமக்கு கொடுத்திருக்காரு. பாபா கிட்ட நம்ம வியாபாரம் பண்றோம் இல்லையா? நாம கூட வியாபாரியா? ஒரு உண்மையான நல்ல வியாபாரி யாரு? அவருடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? ஒரு சிலர் சொல்றாங்க முல்லை போல இருக்கக்கூடியவங்கள மலரா மாற்றக்கூடியவரா இருக்காரு, தெய்வீகமானவரா இருப்பாங்க. வியாபாரி என்ன பண்ணுவாருன்னா தானும் முன்னேறுவாரு, தன் கூட இருக்கிறவரையும் முன்னேற்றுவாரு. இன்னொருத்தர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க நல்ல விதத்துல பிரித்தறியக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும். நான் எதை வியாபாரம் செய்யறேன், அந்த வியாபாரம் செய்வதனால என்ன லாபம் இருக்கு? நம்ம டெய்லி பாபா கிட்ட மிக உயர்ந்த ஞான ரத்தினங்களை நம்ம எல்லாருமே வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தது அமிர்த வேளையில் பாபா கிட்ட நம்ம வியாபாரம் செய்யலாம். நம்ம தூரமான சிந்தனை, எல்லைக்கு அப்பாற்பட்ட சிந்தனை பாபா நமக்கு கொடுக்குறாரு. 21 ஜென்மத்திற்கு தூரமான பார்வை நமக்கு கொடுக்குறாரு. அடுத்தது பாபா ஒன்று கொடுக்குறாரு. பாபாவுடைய ஒன்றுன்றது பல மடங்கு நமக்கு கிடைக்குது. நாம தான் பாபாவுக்கு ஒண்ணு கொடுக்குறோம், பல மடங்கு பிராப்தி நமக்கு கொடுக்குறோம். இப்போ சில நல்ல வியாபாரிங்க எவ்வளவு மனசார செய்யறாங்களோ அவங்க திருப்தியா இருப்பாங்க. யார் திருப்தியா இருப்பாங்க? அவங்க திருப்தியினுடைய யோகியாக இருப்பாங்க. அடுத்தது வியாபாரம் செய்யக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் என்ன பண்ணுவாங்க, தன்னைத்தானே மாத்திட்டே இருப்பாங்க, நிறைய விஷயங்களை சிந்தனை பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்தது உண்மையான நல்ல வியாபாரி யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்லா புரிஞ்சு செயல்படுவாங்க. பிரம்மா பாபா என்ன பண்ணாரு? மனசார எல்லாத்தையுமே சமர்ப்பணம் செய்தார் இல்லையா? உண்மையான வியாபாரி எப்படி இருப்பாங்க? பிரபாவம் உடையவர்களாக இருப்பாங்க. அவர்களுடைய ஒவ்வொரு காரியமும் மற்றவர்கள் மீது படும் என்ற கவனம் அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப யோசனை பண்ணிதான் ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடிக்கடி நோட் பண்ணிட்டே இருப்பாங்க, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, சார்ட் வைங்க. நான் டெய்லியும் நல்ல ஒரு வியாபாரியா இருக்கனா செக் பண்ணுங்க. எவ்வளவு புண்ணியம் இருக்கு, எவ்வளவு பாவம் இருக்கு, இதை நீங்க செக் பண்ணுங்க. அடுத்தது நல்ல வியாபாரி எப்படி இருப்பாரு? நல்ல உயர்ந்ததிலும் உயர்ந்த சிந்தனை வச்சிருப்பாங்க. ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவுடைய குழந்தைங்களா இருப்பாங்க இல்லையா? எந்த ஒரு வீணான எண்ணமும் அவர்களுக்கு இருக்காது. அடுத்தது உண்மையான நல்ல வியாபாரி
எங்க வந்து நஷ்டம் ஏற்படுதோ அங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான் பார்ப்பாங்க. நஷ்டத்திலயும் லாபத்தை மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தர் இருக்காங்கன்னா, ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு நாம முன் உதாரணமாக பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகுறதுக்கு முன்னால ரியல் எஸ்டேட்ல இருந்தாரு. நியூயார்க் நகரத்துல கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன்ற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல மிகப்பெரிய நல்ல ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டல்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நல்ல ஒரு வசதிகள் இல்லாம இருந்தது. அப்ப டொனால்ட் ட்ரம்ப் யோசனை பண்ணி பார்த்தாரு. இங்க பக்கத்துல நிறைய மக்கள் வர்றது போறது எல்லாமே அதிகமா இருக்கு. ஆனா இந்த இடம் வந்து நல்ல ஒரு இடமா இல்ல. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ரொம்ப தூரமா யோசனை பண்ணாரு. இந்த இடத்துக்கு ஏதாவது நம்ம செய்யணும். அவர் வந்து ரியல் எஸ்டேட் அந்த ஒரு வேலை அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ அவர் யோசனை பண்ணாரு, இந்த இடத்த நம்ம எப்படி சரிப்படுத்துறது? ஒரு ஆர்கிடெக்ட் அவர் வந்து பேசினாரு. இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல என்ன பண்ணாரு, மேல வந்து ஒரு அழகான பாலம் கட்டினாரு. நல்ல அழகான டைல்ஸ் எல்லாம் வச்சு நல்ல ஒரு இடத்த கட்டினாரு. அப்புறமா அவர்கிட்ட வந்து பணம் கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணாரு, பேங்க்ல போய் பார்த்து கேட்டாரு. இந்த இடத்த வந்து கட்டும்போது எனக்கு வந்து பைசா தேவைப்படுது கட்டுறதுக்காகன்னு பேங்க்குக்கார சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நாங்க எந்த ஒரு ஆதாரத்தினால பணம் கொடுப்போம், இப்ப நாங்க எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாரு. அடுத்தது அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசினாரு. இந்த மாதிரி இருக்கு, இந்த இடத்த நம்ம சரிப்படுத்தணும்னு. 1980 தான் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்தது. அப்ப அவர் என்ன பண்ணாரு, சில மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த இடத்த நல்ல ஒரு இடமா உருவாக்குனாரு. அவர் என்ன பண்ணாரு, மற்றவங்களுக்கு நன்மை ஏற்படணுன்றதுக்காக அந்த இடத்த தான் வாங்கி நல்ல ஒரு வசதிகள் அந்த இடத்துல செஞ்சு கொடுத்தாரு. ஸோ அதே போல பாபாவும் கூட என்ன பண்றாரு, எதுவுமே பிரயோஜனம் இல்லாம இருக்கக்கூடிய இந்த நம்ம ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பாபா இப்போ பயனுள்ளவங்களாக பாபா மாத்திட்டு இருக்காரு. எவ்வளவு நல்ல குணங்கள் நிறைந்தவர்களாக பாபா இப்ப நம்ம மாத்திட்டு இருக்காரு. ஒரு நல்ல வியாபாரி எப்படி இருப்பாங்க, எப்பவுமே பிஸியா இருப்பாங்க. பாபா நமக்கு சொல்றாரு, ஞான ரத்தினங்களால பிஸியா இருங்க. அப்பதான் பாருங்க, நம்ம மற்ற இதை பாக்குறதுக்கோ கேட்கறதுக்கோ டைமே இருக்காது. இப்ப நம்ம பிஸியா இல்லாதனாலதான் நம்ம என்ன பண்றோம், வீணான விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிறோம். நல்ல வியாபாரி வீணான விஷயங்கள்ல ஈடுபடவே மாட்டாங்க. நல்ல நல்ல சிந்தனைகளோட பிசினஸ்ல தான் அவங்க மூழ்கி இருப்பாங்க. தீதி கூட சொன்னாங்க, சௌதாகர் அதாவது வியாபாரி அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் அதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், அதை பத்தி தான் அவங்க சிந்தனை பண்ணுவாங்க. இப்போ பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாருமே நல்ல வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம். நல்ல பொருளா இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, ஸ்டாம்ப் பண்ணுவாங்க இல்லையா. ஸ்டாம்புக்காக பாபா ஒரே ஒரு வார்த்தை நமக்கு சொல்றாரு, என்னுடைய பாபா. அப்போ என்னுடைய பாபா நம்ம எப்போ நினைக்கிறோமோ இந்த வியாபாரம் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பாபா நமக்கு 3 விதமான வழிகளை நமக்கு சொல்றாரு. ரத்தினங்கள் கூடவே நாம் விளையாடணும். ரத்தினங்கள் ஊஞ்சல்ல விளையாடணும். அடுத்தது ஊஞ்சல் ஆடணும். பாபா சொல்றாரு, நமக்கு கூடவே ரத்தினங்களை எப்போதுமே வச்சுக்கணும். அதாவது ரத்தினங்கள்ல வந்து நம்ம பொறுக்கி எடுக்கும்போது ஊஞ்சல் ஆடும் போகும்போது நம்ம எப்படி இருப்போம், கவலை இல்லாம இருப்போம். அடுத்தது நாம ரத்தினங்கள் மூலமாக ஆனந்தத்தை நாம் அனுபவம் செய்ய முடியும். நம்ம ரத்தினங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள்ள நம்ம நிறைய சேமிப்பு செஞ்சு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள நல்லா முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும். சைனால என்ன ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாலேயே ஸ்போர்ட்ஸ்ல அவங்கள சேர்த்தி விட்டுருவாங்க. அப்ப பாருங்க, ஆனா அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அது வந்து
சின்ன வயசுலயே நல்ல நல்ல பழக்கங்கள அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. விளையாட்டின் மூலமாக வெற்றி, தோல்வி எல்லாமே நடக்குது. எப்படி நம்போ நல்ல சந்தோஷமா இருக்கணும், எப்படி முன்னேறணும், இது எல்லாத்தையுமே அவங்க சொல்லிக் குடுக்குறாங்க. இப்போ அதேபோல நாமும் கூட பாபாவுடைய ஞான ரத்தினங்கள் மூலமாக விளையாடணும், நல்ல சிந்தனை செய்யணும், மனம் காலியாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சிந்தனை நாம் சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப சின்னதா இருக்கக்கூடியது ஸ்லோகன நாம சிந்தனை பண்ணணும். பாபா ஏன் இப்படி சொன்னாரு? எப்படி இப்படி சொன்னாரு? எந்த மூட்ல பாபா சொல்லியிருப்பாரு? இத பத்தி நம்ம சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். எப்போ குழந்தைங்க பெருசா மாறுறாங்களோ, அப்போ ஸ்போர்ட்ஸ்ல பாருங்க ரொம்ப நல்ல நல் ரொம்ப சிறந்தவர்களாக மாறிர்றாங்க. அப்போ ஸ்போர்ட்ஸ்ல போய் சேர்ந்த உடனே அவங்களுக்கு பிரைஸ் கிடைக்கணும், மெடல் கிடைக்கணும். அந்த விளையாட்டு என்ன பண்ணுது? அவங்கள பாலனை பண்ணக்கூடியதாக இருக்கு. விளையாட்டே அவங்களுக்கு வருமானத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அதே போல தான் பாபாவுக்கும் நமக்கு எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. நாமும் நல்ல முறையில எல்லாமே விளையாடணும். ஞான ரத்தினங்களால விளையாடணும். இப்ப பாருங்க ஒரு சின்ன வயசுல கத்துக்கிட்ட பாடம் பெரியவங்களா மாறும்போது டிவில இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் போகுது. மற்றபடி நல்ல ஒரு வருமானம் அவங்களுக்கு சேமிப்பு செய்யக்கூடியதா இருக்கு. இப்போ நம்ம எந்த கஷ்டமும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஞானத்தை நாம் நல்ல விதத்துல சிந்தனை பண்ணணும். ஞானம் நமக்குள்ள இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய பாற்றும் நமக்கு தெளிவா கிடைக்கும். பாபா நமக்கு சொல்றது நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைகள்லயும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது டிராமா. நிலையா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு இருக்கும். நிலையா இருக்கக்கூடிய சக்தியும் நமக்கு கிடைக்கும். பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. ரத்தினங்கள் மூலமாக நாம விளையாடணும்னு பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தது ரத்தினங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கை இணைஞ்சிருக்கணும். அடுத்தது ரத்தினங்கள் மூலமாக ஊஞ்சல் ஆடணும். யாரு பிராமண குழந்தைகளாக இருக்கவங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க? நான் ரொம்ப புத்திசாலின்னு. உலகத்துல இருக்கக்கூடியவங்க நினைப்பாங்க, உலகம் வந்து ரொம்ப நம்மள பார்க்கும்போது அவங்களுக்கு நினைப்பாங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கொழ அப்படின்னு உலக மக்கள் நம்மள நினைக்கிறாங்களா? பாபா சொல்றாரு, நாம இப்போ விஸ்தாரத்துல போகணும். ஆனா, நாம என்ன பண்றோம்? வெளி உலகத்துல நினைக்கிறாங்க, நாங்க விஸ்தாரத்துல போயிட்டுருக்கோம். நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். பாபா இப்ப நமக்கு என்ன பண்றாரு? ஒரு இடத்துல உட்கார வச்சு உலகத்தினுடைய மூல விஷயங்கள சொல்லிக் குடுக்குறாரு. முக்கியமான விஷயங்கள சொல்லிக் குடுக்குறாரு. நாம உட்கார்ந்த இடத்துல இருந்து பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்காம். ஏன்னா, அவருதான் என்னுடைய அப்பாவா இருக்காரு. அத தவிர வேற எதுவுமே எனக்கு இந்த உலகத்துல கிடையாது. பாபா நமக்காக சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருமே நாம வந்து புத்திசாலிங்களா இருக்கோம். அவங்க வந்து இன்னோசென்ட்டா இருக்காங்க. வெளி உலகத்துல பாருங்க ரொம்ப இன்னோசென்ட் பெர்சனா இருக்காங்க. நம்மகிட்ட என்ன இருக்கு? நமக்கு நாலேட்ஜ் இருக்கு. ஞானத்தினுடைய கண் இருக்கு நமக்கு. பாபா நமக்கு உள்ள எல்லாமே சொல்லிக் குடுக்குறார். பாபா நமக்கு சொல்றாரு, நம்ம ரொம்ப சுப்பீரியரா இருக்கிறோம், ஃபீல் பண்ணணும்னு. அந்த மாரி பாபா நமக்கு சொல்லிக் குடுக்குறதுல பாபாவுடைய பாவனையும் அந்த மாரி கிடையாது. அதெல்லாம் வந்து எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள். பாபா அவருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே குழந்தைங்க தான். இப்போ நான் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய லௌகீக அண்ணா என்ன பண்றாரு? அம்மா, அப்பாவ பாத்துக்கிறாங்க. அம்மா, அப்பாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. யாருக்கு? ஏன்னா, அவங்க அம்மா, அப்பாவுக்கு அண்ணன் வந்து அம்மா, அப்பாவ பாத்துக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, நம்ம எவ்ளோ பேரு பாபாவுடைய குழந்தைகளா இருந்துட்டு இருக்கோம். ம். பாபா நம்மள எப்படி பாத்துக்கிறாரு பாருங்க. ம். பாபா நம்மள எவ்ளோ பொறுமையா இருக்கிறதுக்கான விஷயங்கள சொல்லிக் குடுக்குறாரு. பாபா நம்ம ஒவ்வொருத்தருமே முன்னேறுவதற்கான வழிய நமக்கு காட்டுறாரு. இப்போ இங்க பாருங்க நம்மள எவ்வளோ உற்சாகப்படுத்துறாரு பாபா. வெளி உலகத்துல எவ்வளோ சிந்தனை இருக்கு. இப்போ பாபா நமக்கு அடுத்தது என்ன சொல்றாரு? விசேஷமாக அமைதியினுடைய சக்தி தேவைப்படுது. நாம கூட அமைதியா இருக்கணும். மற்றவங்களுக்கும் அமைதியினுடைய சக்திய நம்ம குடுக்கணும். மனிதர்கள் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு வழி கிடைக்கணும். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும். நல்ல ஒரு உதவி கிடைக்கணும். அப்போ அதுக்காக பாபா நமக்கு என்ன சொல்றாரு? நாம தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கோம்.
பாபா அடுத்தது நமக்கு என்ன சொல்றாரு? நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒற்றுமை இருக்கணும். திடமான தன்மை நம்ம எண்ணத்துல இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளயும் நல்ல ஒரு எண்ணங்கள் இருக்கணும். அனைத்து ஆத்மாக்கள் மீது நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்கணும். பாபா நமக்கு சொல்றாரு, இந்த சங்கட்டன்ல, கூட்டத்துல நல்ல ஒரு பாவனை இருக்கும் பொழுது, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலயுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல கவனமா இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க. அனைவருடைய நல்ல எண்ணங்கள் ஒவ்வொரு ஆத்மாவையும் நல்ல காரியம் செய்வதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போ நாம்போ நல்ல சிந்தனைகளை யோசனை பண்றோம், நல்ல திங்கிங் நமக்கு இருக்கோ, அப்ப தானாகவே மற்றவங்களும் நம்மள பத்தி நல்ல சிந்தனைகள் உருவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே நாம சுப சங்கல்பத்தை உருவாக்குவதற்கான நல்ல சிந்தனைகளை நாம் உருவாக்கலாம். நம்ம எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் கொண்டு வரணும். பாபா இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே மிகவும் சந்தோஷமா வைக்கிறதுக்கான மூடு பாபாவுக்கு இருக்கு. பாபா இன்னைக்கு நமக்காக பா பாட்டு பாடுறாங்க. ஆனா உலகத்துல மனிதர்கள் பகவானுக்காக பாடுறாங்க. பாபா பாருங்க நமக்காக பாபா பாடுறாரு. நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலியா இருக்கோம். எவ்வளவு நஷா நமக்கு வருது. எனக்காக யார் பாட்டு பாடுறாங்க? பாபா என்ன பாட்டு பாடுறாங்க? எவ்வளோ கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைங்க, எவ்வளோ அன்பான குழந்தைங்க, எவ்வளோ இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க. பாபா இது கூட சொல்றாரு, நான் வந்து உங்களுக்காக பாடுறேன், நீங்க ஞாபகம் வைங்க. யார் நமக்காக பாட்டு பாடுறாங்க? யார்? பகவான் நமக்காக பாட்டு பாடுறாரு. யாருடைய அன்புக்கு நம்ம பாத்திரமானவங்க? நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பாபாவுடைய அன்பு. அல்லாவுடைய அன்பு, பகவானுடைய அன்பு, யாருடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க, பகவானுடைய குழந்தைங்க, யாருடைய பார்வை நம்ம மேல இருக்கு? முழு உலகத்தினுடைய பார்வையும் நம்ம மேல இருக்கு. நம்ம கிட்ட பர்சனல் டிவி இருக்குது. வெளியே வந்து டிவி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட பர்சனல் டிவி நமக்கு இருக்குது இல்லையா? பாபா நமக்கு பணிவா இருக்கிறதுக்கான விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. சுவ அபிமானத்தினுடைய நஷால நம்ம இருக்கோம். பாபா நமக்கு இதை பத்தி நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு. இன்றைய முரளியில நாம் அனைவரும் வியாபாரம் செஞ்சிருக்கோம். யார் கூட வியாபாரம் செஞ்சிருக்கோம்? ரத்தினத்தின் வியாபாரி பாபா கூட. ரத்தினத்தின் பாபா நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? ரத்தினம் கொடுத்திருக்காரு. பாபா கூட நம்ம விளையாடணும், பாபா கூட ஊஞ்சல் ஆடணும், பாபா கூடவே நம்ம இருக்கணும். நம்ம எல்லாருமே ரத்தினம் கூட விளையாடலாம். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஞானத்தினுடைய பாயிண்ட நம்ம பயன்படுத்தணும். பின்னாலதான் எல்லாருமே செய்யணும். என்னுடைய நாளைக்கு வந்து நான் இந்த மாதிரி செய்யறேன். இப்போ பிரச்சனைகள் வருதுன்னா ஞானத்தினுடைய பாயிண்ட் என்ன பண்ணணும், யோசனை பண்ணணும். அப்போ நாளைக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னு நினைக்கும் போது டிலே பண்ணா டேஞ்சர் ஆயிரும். ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, ஏதாவது ஒரு வேலை நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நம்ம என்ன பாயிண்ட் எடுக்கணும்? என்ன பாயிண்ட் எடுக்கணும்? பகவான் நம்ம கூடவே இருக்காரு. தைரியமா ஒரு ஸ்டெப் வச்சா பாபா பல மடங்கு உதவி நமக்கு செய்யக்கூடியவா இருக்காரு. நான் கல்பமா வெற்றி அடைந்தாதானே எனக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கு. நான் விக்ன விநாசக்கு எதுவுமே புதிது கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல எல்லாமே நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். எப்போ நம்ம ஆத்மாவுடைய சீட்ல உட்கார்ந்து செட் ஆகுறோமோ அப்போ நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. எல்லாருடைய ஆன்சரும் கரெக்டா தான் இருக்கு. கல்பமா நாம் வெற்றி அடைந்த ஆத்மா, இந்த சிந்தனை நமக்கு இருக்கும். அடுத்தது நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல என்ன ஆகுது? பொறாமை வந்துருது இல்லையா? ஒரு பொறாமையினுடைய அனுபவம் கூட இருக்கு. இந்த பொறாமையான நேரத்துல எந்த மாதிரியான ஞானத்தினுடைய விஷயத்தை நாம் எடுத்துக்கணும்? ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு பார்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. என்ன பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணணும்? நம்ம குஷியா இருக்கணும். என்ன பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணணும்? பொறாமைய நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும்போது என்ன தோணுது நமக்கு?
எது ராவணனுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்குன்னு நாம சிந்தனை பண்ணணும். பாபாவுடைய ப்ராப்பர்ட்டி ஏன் பொறாமை வருது? ஏன்னா மத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலன்ற பொறாமை நமக்கு வருது. எனக்கு ஏதாவது ஒண்ணு அடையணுன்ற ஆசை இருக்கு இல்லையா? முக்கியமான பேசிக்கு ஆசை தானே. ஆசையின் காரணமாக எனக்கு கிடைக்கலன்ற எண்ணத்தினாலதான் பொறாமை வருது. நேத்துடைய கிளாஸ்ல கூட பார்த்தோம். தீதி கிளாஸுடைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. ஆஹா, ஒவ்வொரு பாட்டுதாருடைய பார்ட் எப்படி இருக்கு? வா டிராமாவா, ஆஹா டிராமாவா, டிராமாவுடைய பாயிண்ட்டை எடுங்க. ஏன்னா அவங்கள போல என்னுடைய பாட்டு கிடையாது, என்னுடையது போல அவங்களுடைய பாட்டு கிடையாது. இத பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ நமக்கு கம்பேரிஷன் இல்லையோ அப்போ நமக்கு பொறாமை வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்னுடைய பார்ட் ரொம்ப அழகான பாயிண்டா இருக்கு. என்னுடைய பார்ட் அழகா இருக்கும்போது நான் மற்றவங்களுடைய பார்ட் பார்க்க மாட்டேன் இல்லையா? அவங்களுடைய பார்ட்டும் ரொம்ப அழகா இருக்கும். என்னுடைய பார்ட் நல்லா இருக்குன்னா மற்றவங்களுடைய பார்ட்டும் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்குது இல்லையா? அடுத்தது அடுத்தது வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் வரும்போது நாம ஞானத்தை சிந்தனை பண்றது இல்ல. இப்போ அந்த மாதிரியான நேரத்துல ஞானத்தினுடைய பாயிண்ட் எதை நம்ம பயன்படுத்தணும்? எதை பயன்படுத்தணும்? ஞானத்தினுடைய பாயிண்ட் நாம செய்யலைன்னா வேற யார் செய்ய போறாங்க? வீணானத நம்ம யோசனை பண்றோம். ஏன் வீணானதை நம்ம யோசனை பண்றோம்? ஞானத்தை பத்தி நம்ம சிந்தனை பண்ணணும் இல்லையா? ஞானத்தை நம்ம சிந்தனை பண்ணும்போது நம்ம கிட்ட இருந்து வீணானது போயிடும். அடுத்தது பாருங்க, முரளி கிளாஸ்ல நமக்கு தூக்கம் வருது. இப்போ அந்த நேரத்துல ஞானத்தினுடைய எந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்றோம்? எது என்ன பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம்? முரளி யார் நமக்காக சொல்லிக் கொடுக்கும்? எது நமக்கு தெரியுது, இருந்தாலும் நமக்கு தூக்கம் வருது, என்ன பண்றது? பாபா கொஞ்ச நாளைக்கு முன்னால முரளியில சொல்லியிருக்காரு. 18 பிப்ரவரி முரளியில பாபா சொல்லியிருக்காரு. பாபா எழுதுறத ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. பாயிண்ட்ஸை எழுதுறதுக்கான ஆர்வம் இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்காரு. எழுதிட்டே போங்கன்னு பாபா ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்கறாரு. நோட்ஸ் எழுதிட்டு அப்புறமா தனக்கு தானே புரிய வைங்க. அப்போ நாம ரொம்ப அலர்ட்டா இருப்போம், கவனமா இருப்போம். மற்றவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறதுக்காக எழுதும்போது ரொம்ப கவனமா முரளி கேட்போம், அட்டென்ஷனோட இருப்போம் இல்லையா? அடுத்தது என்ன செய்யணும்? திடமான தன்மை நமக்குள்ள இருக்கணும். அடுத்தது அதாவது என்னை பார்த்து மத்தவங்க வெறுப்படைறாங்க, என்னை பார்த்தா மத்தவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அந்த மாதிரியான நேரத்துல எந்த மாதிரியான பாயிண்ட்டை நான் யோசனை பண்ணணும்? எந்த பாயிண்ட் பயன்படுத்தணும்? நானு என்னுடைய பிரச்சனை ஒண்ணும் கிடையாது, ஆனா என்னை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. இப்போ நான் என்ன நினைக்கணும்? சுபபாவனை வைக்கணும், சுபபாவனை வைக்கணும். நான் பூர்வீகமான ஆத்மா, அனைவருக்கும் நான் நன்மை செய்யக்கூடியவன். இந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். இன்னைக்கு இன்றைய நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில நான் என்ன பண்ணணும்? எந்த மாதிரி நேரத்துல எந்த பாயிண்ட்டை நான் யூஸ் பண்ணணும்? இது எக்ஸாமினுடைய நேரமா இருக்கு, தேர்வின் நேரமா இருக்கா? இந்த நேரம் மாறிடும், இந்த நேரம் முடிஞ்சிரும், என்னுடைய கணக்கு வழக்கு முடிஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலயுமே நன்மை இருக்கு. பாபா சொல்லியிருக்காரு, நடந்து முடிஞ்சதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைங்க. இப்போ என்ன நடக்குது அதை பயனுள்ளதா மாத்துங்க. இப்போ நமக்கு கிளாஸ் கிடைக்குது, கிளாஸ் கிடைக்கும்போது நமக்குள்ளுக்குள்ள ரொம்ப பயம் வந்துருது. உள்ளுக்குள்ள நம்மள அறியாமையே ஏதோ ஒரு பயம் வந்துருது. அப்ப அந்த டைம்ல என்ன ஞானத்தினுடைய பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணணும்? என்ன பாயிண்ட் யூஸ் பண்ணணும்? பாபாவுடைய பாபா என்னை முன்னால கொண்டு போறதுக்காக பாபா பயன்படுத்திட்டு இருக்காரு. முக்கியமான விஷயம் என்ன? ஏன் எனக்கு பயம் வருது? அந்த பயம் வர்றதுக்கான காரணம் என்ன? ஏன் நான் எடுக்கிற கிளாஸ் நல்லா இல்லைன்னா என்னுடைய இமேஜ் போயிரும் அப்படின்னு நினைக்கிறோம். ப்ராக்டிஸ் இல்ல. ஒரு நாளைக்கு முன்னால சொல்றாங்க, காலையில நீங்க தான் கிளாஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நாம நினைக்கணும், பாபா தான் செய்ய வைக்கிறாரு. நம்மளுடைய கொஞ்சம் முயற்சி தான், ஆனா பாபாவுடைய உதவி அளவு கடந்ததாக இருக்கும். அடுத்தது நாம் ஒரு ஞானத்தினுடைய பாயிண்ட் அப்ளை பண்ணலாம். இது பாயிண்ட்.
ஆத்மா ரொம்ப அன்பான ஆத்மா. நான் ரொம்ப அன்பான ஆத்மா. கிளாஸ் வேணா எப்படி வேணாலும் இருக்கட்டும். நான் ரொம்ப பிரியமான ஆத்மா. நான் ரொம்ப அன்பான ஆத்மா. இத நீங்க சிந்தனை பண்ணுங்க. என்ன இருந்தாலும் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். ஆத்மா அழகு. இது ஜஸ்ட் ஒரு பார்ட் தான். அப்படிதான் நம்ம நெனைக்கணும். அடுத்த வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலை, யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம பிஸியா இருப்போம். யாராவது நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ம்? என்ன பண்ணுவோம் நம்ப? சொல்லுங்க. ம்? அந்த சூழ்நிலைய நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? பாருங்க, இப்ப எவ்ளோ கிரியேட்டிவ் சோலா இருக்காங்க. நம்ம யோசனை பண்ணணும். எல்லாத்தையுமே புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. நான் சின்ன பொண்ணா இருந்தேன். நான் காலேஜ்ல பண்ணிட்டுருந்தேன். வீட்ல இருக்கிறவங்களுக்கும், ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்களுக்கும், பிசினஸ் வேலை பண்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? வீட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு வேலை மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனா பிசினஸ் மேன் என்ன பண்ணுவாங்க? பல விதத்துல சிந்தனை பண்ணுவாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போறோம்னா எக்ஸாம் குடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின் குடுப்பாங்க, ஆன்சர் எழுதிருவாங்க. ஆனா இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க? பிசினஸ்காரர் என்ன பண்ணுவாங்க? ஒரு கொஸ்டின் குடுத்தா, அந்த கொஸ்டினுக்கு 3 முறை, 4 முறை அதுக்கு பதில் எழுதிட்டு இருப்பாங்க. அப்ப நான் யோசனை பண்ணேன், இவங்க எவ்ளோ கிரியேட்டிவா இருக்காங்க. படைப்பவர் பாபாவுடைய படைப்பின் குழந்தையாக இருக்காங்க. படைப்பாளியா இருக்காங்க. இது இந்த மாதிரி அவங்க யோசனை பண்ணுனாங்க. அந்த மாரி யாரு யாராவது இரிட்டேட் பண்றாங்க. அப்ப யார் நமக்கு ம் எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்கன்னா, நம்ம நெனைக்கணும். நம்ம நெனைக்கிறோம் அவங்களுக்கு நம்ம எவ்ளோ புரிய வச்சாலும் அவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். அந்த பப்ளிக்காவும் நம்ம என்ன பண்றோம்? கோபத்த காட்டிர்றோம். சிடுசிடாப்பண்ண நம்ம காட்டிர்றோம். வெறுப்ப நம்ம காட்டிர்றோம். திட்டிர்றோம். அதனால நம்ம என்ன பாயிண்ட் எடுக்கணும்? நானும் சாந்தியா இருக்கேன். அவங்களும் சாந்தமான ஆத்மா. ட்ராமா. இத நம்ம புரிஞ்சுக்கணும். பாபா நமக்கு எவ்ளோ முறை சொல்லிக் குடுக்குறாரு. தினமும் பாபா சொல்றாரு. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவ நினைவு செய்யுங்க. இதுதான் பாபா நமக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு இல்லையா? பாபா ஒவ்வொரு விஷயத்தையுமே அதுதானே புரிய வைக்கிறாரு. பாபாவுக்கு அந்த மாதிரி கோபம் வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகுவோம்? நம்ம எல்லாருமே பாபாவுடைய குழந்தைங்க தானே! பாபாவுக்கு சமமான குழந்தைங்க தானே! பாபா கேட்குறேன். அடுத்தது கடைசியில ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். அடுத்தது காஸ் எ அ என்ன பண்றாங்க? இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா, மற்றவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது. இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க, அது இப்படி நடக்குது, இது அப்படி நடக்குது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்ப அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய கெட்டத பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. அந்த படத்த முன்னால வைங்க. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ ராயலான ஆத்மாக்கள் மண் மூலமாக விளையாட மாட்டாங்க. ரத்தினங்கள் மூலமா தான் விளையாடுவாங்க. இந்த மாரி நல்ல சிந்தனைகளை நமக்குள்ள வச்சுக்கணும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எக்ஸாம்ல நெறையா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நெறைய பேர் சேவையில இருக்காங்க. அதனால சேவை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால எக்ஸாம் எழுத முடியாது. அந்த மாரி மெசேஜ் வந்திருக்கு. எனவே நாங்க எல்லாருமே காலையில ம்ஹ்ம். இன்னைக்கு காலையில வரையும் நம்ம குடுத்திருந்தோம். ஆனா பார்த்தோம் சாயந்திரம் 6 மணியிலருந்து காலையில 2 மணி வரையும் எல்லாருமே மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தாங்க. நாம நம்முடைய சேவையும் செஞ்சுட்டு தான் இத நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். நெறைய விஷயங்கள் நம்ப கத்துக்கிறதுக்காக ம் சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. நிரந்தரமாக நம்முடைய டீம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. எல்லாருமே சேவை செஞ்சுட்டு இருந்தாலும், தன்னுடைய நேரத்தை இங்க குடுத்துட்டு இருக்காங்க. நெறைய பேருடைய புகாரும் இருக்கு. நம்மளுடைய டீம் முழுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க.
ஏன்னா, எல்லாருமே இதே செய்யறதில்ல. நெறைய பேரு அவங்கவங்களுடைய சேவை செஞ்சுட்டு தான் இதையும் செஞ்சுட்டுருக்காங்க. இன்னைக்கு பிராக்டிஸ் ஆன எக்ஸாம் இருக்கு. நாளைக்கு மெயின் எக்ஸாமாக இருக்கு. அதற்கான பிராக்டிஸ் தான் இப்போ நம்ம குடுத்துருக்கோம். அது நல்ல விதமா அந்த பிராக்டிஸ் நடக்கணுன்றதுக்காக தான் நம்ம குடுத்தோம். இப்போ கம்பெனி கிட்டருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். அந்த கம்பெனில இருக்கக்கூடிய எல்லாருமே லீவ்ல இருக்காங்க. எனவே நமக்கு இந்த நேரத்துல அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. ப்ராப்பர்லா நாங்க எல்லாருமே சப்போர்ட்டான டீம் தயார் பண்ணிட்டுருக்கோம். சிலர் குழந்தைங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கே வரமாட்டேங்குது. ந நெறைய பேரு சொல்றாங்க, "எங்களுக்கு டைம் இதனால நெறைய வேஸ்ட் ஆகுதுன்னு" சொல்றாங்க. நல்லா சூக்ஷ்மமா நீங்க பாருங்க, நம்போ நெறைய விஷயங்கள் இப்போ கத்துக்கிட்டு இருக்கோம். யாரு வயசான மாத்தாசா இருக்காங்க இல்லையா? அவங்க பேப்பர் பேனால எக்ஸாம் குடுத்தாங்க. அவங்க ஆன்லைன் எக்ஸாம் டெஸ்ட் குடுக்குறாங்க. அது அவங்க பகவானுடைய ஆன்லைன் முறையிலே டெஸ்ட் குடுக்குறாங்க. புது விஷயங்கள் அவங்க டெஸ்ட் குடுக்குறாங்க. சில குழந்தைங்க ஞானத்திலேயே ஃபுல்லா பிஸியா இருக்காங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும். அப்போ நம்ப என்ன பண்றோம், மறுபடியும் ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா, அவங்களுக்கு மறுபடியும் டெஸ்ட் எழுதுறதுக்கான வாய்ப்பு நம்ப குடுக்குறோம். திடீர்னு லாக் அவுட் ஆயிரும். இல்ல நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாம போகுது. அந்த டைம்ல நாங்க அவங்களுக்காக மறுபடியும் நம்ப குடுக்குறோம். ஆனா, இதுல என்னன்னா டேட்டா அதிகமாயிட்டே போகுது. நெறைய லோட் அதிகமாகுது. சர்வர்ல லோட் அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினால, நம்ப ஒவ்வொரு நாளினுடைய இத் அந்த டேட்டாவ டெலீட் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப பாருங்க, இது எல்லாத்தையுமே நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நெறைய விஷயங்கள நம்போ டெலீட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா நெறைய விஷயங்கள் சேர்ந்துட்டே வருது. ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இருந்தாலும் நாங்க எல்லாமே ப்ராப்பரா நடக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கோம். மெயினான நாளைக்கு பரீட்சை இருந்துட்டுருக்கு. நாளைக்கு எல்லாருமே அந்த பரீட்சைய நீங்க எழுதணும். இப்ப நெறைய மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு. அத கரெக்ஷன் பண்றதுக்காக நாங்க அனுப்பியிருக்கோம். மற்றபடி யாரெல்லாம் மக்களுடைய ஃபீட்பேக் வந்திருக்கு. ஆனா நீங்க நெனைக்காதீங்க, நாங்க மெசேஜ் அனுப்புறோம். ஆனா யாருமே ரிப்ளை பண்றதில்ல. அப்படி நீங்க நெனைக்காதீங்க. 1000 மெசேஜ் நமக்கு வருது. அதுல ஒவ்வொருத்தருக்குமே நம்ம மெசேஜ் தனிப்பட்ட முறையில பண்றதில்ல. குரூப்ல சில நேரத்துல சென்ட் பண்ணிர்றோம். அ ஃபார்மேட்னா என்ன? இதுனா என்ன? அப்படின்னா ஏன்னா திடீர்னு இப்ப புதுசா வந்திருக்காங்க. யார் அட்டெண்ட் பண்றாங்க, அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து நாம்போ விளக்கி சொல்றதுக்கான முடியறதில்ல. இப்போ நாங்க தனியா லிங்க் தயார் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ யார் யார் ஜாயின் ஆகணும், அதுக்காக எல்லாத்தையுமே நாங்க முன்னால அட்வான்ஸா சொல்லிக் குடுத்துருக்கோம். என்னதான் செஞ்சாலும் சில ஆத்மாக்கள் திருப்திப்படுத்த முடியாது. அந்த மாரியான சூழ்நிலையில இருக்கேன். இதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம். பாருங்க விதவிதமான அ ம் இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள், விதவிதமான ஆத்மாக்கள் எல்லாமே இருக்காங்க. இப்ப நமக்கும் இப்போ இந்த பரீட்சையின் மூலமாக நம்ப கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நான் நெறையா கத்துக்கிட்டோம். ஏன்னா, இப்போ நாம்பளே நம்பனாலயே பொறுத்துக்க முடியல. அப்படின்னா, நம்பள பார்த்து பாபா எப்படி பொறுத்துக்கிறாரு? அப்படின்றதே எனக்கு கூட ஒரு கொஸ்டின் வந்துட்டுருக்கு. ஓம் சாந்தி. அதனால நாளைக்கு எல்லாருமே மெயின் எக்ஸாம எழுதுங்க. ஓம் சாந்தி.